நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தால் கூட தண்ணி கொண்டு வர்றதுக்கு டேமில் மேட்டூர் டேமில் கேட்குறப்ப இன்ஜினியர் சார் இது ரொம்ப மேடாக இருக்குது, தண்ணி கொண்டு வர முடியாது, தண்ணி கொண்டு வர முடியாது மேடாக இருக்குதுங்கிறது படிக்காதவன் நானே சொல்லியிருந்தேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ உன இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கு, தண்ணி கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா டேம் சைட்டு கொண்டு வந்தார். டேமை அவருக்கு நீர்த்தேக்கங்களையும் கட்டி கொண்டு வந்தார். எத்தனையோ சாதனைகள் செய்திருந்தாலும் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது எது அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம். அதை தொடர்ந்து இப்போதைக்கு இன்றைக்கி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை உணவு திட்டம் நம்ம எய்டட் ஸ்கூலுக்கும் ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய எய்டட் ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஆர்வம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய எல்லாருக்கும் நாங்கள் அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க மூலியமாக இங்கே சின்ன குழந்தைங்கிறதால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பெரிய பள்ளிகளில் சின்ன சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்கூல்களில் நாங்கள் அந்த கல்வி வளர்ச்சி நாம் கொண்டாடுறதோடு அதையும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் புதியவராக பசங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நலத்திட்டங்களை ஒவ்வொன்றா வர வர கொடுக்காம 2 ஸ்பெல்லாக பிரித்து முதல் ஸ்பெல்லில் புக்கு, நோட்டு, அட்லஸ் இதை மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போது மற்ற பொருள்லாம் செக் பண்ணி இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு மற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி அரசாங்கம் இப்போ வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை காமராஜர் தினத்தை அன்னைக்கு கொடுக்குறது பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பதிகமாகிடுச்சு. அதையும் தாண்டி நாங்கள் இந்த ஸ்கூலை ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய தலைமை ஆசிரியர் நம்மளுடைய இளவரசி மேடம் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் இளவரசி தான். எல்லா வேலைகளையும் என்ன செய்வாங்க, ஒரு புதுமையோடு செய்து கொண்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக செஞ்சு கொண்டே இருப்பாங்க. எப்போ கேட்டாலும் சரி ஸ்கூல் ஒர்க்கை பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அதையும் தாண்டி அதாவது ரேடியோ, ஸ்கூல் ரேடியோவில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் செய்கிறோமோ அதை செய்வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பட்டம் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மன ஆதரவை எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த கிரேடு பாஸ்ன்னு சொன்னால் அதை வெறுமனே சொல்ல மாட்டாங்க, அதை நல்லா பண்ணுவாங்க. அதே சமயத்தில் எந்த விழாவாக இருந்தாலும் அதை ஒரு சிறப்பாக செய்வாங்க. இப்போ இன்றைக்கி வெறும் காமராஜர் விழான்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அவருடைய முகம் தெரிகிற மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு அழகாக ஒரு நோட்டு, ஒரு கையில் பிடிக்கிறது மாதிரி ஒரு அட்டை கொடுத்து அது சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மட்டும் அந்த கல்வி ரேடியோவில் பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து மாணவர் செல்வங்களையும் இவங்க பங்கெடுக்க வச்சு இந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசில் இந்த பிராயத்தில் அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இவங்க உறுதுணையாக இருக்காங்க. அதே போல் தொடர்ந்து பத்திரிகையில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் வரைகிறது, சின்ன சின்ன துணுக்குகள் எழுதுறது, இந்த மாதிரி பிள்ளைங்களை எல்லா பிள்ளைங்களையுமே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு சிறந்த தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க. அதனால் ஆசிரியர் பெருமக்களும் தொடர்ந்து அவங்களுடைய பாணியை கடைப்பிடிக்கணும். எழுத பிடிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கும் நிறையா என்ன பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செய்ய வைக்கிறாங்க. வாங்க சார், வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் நம்மளுடைய வரக்கூடிய புத்தக திருவிழா நமக்கு ஆகஸ்ட் 16 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதில் மாவட்ட என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இந்த குட்டியில் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 விஷயங்கள், ஒன்று சேமிக்கக்கூடிய பழக்கம் வரும். 2வது என்ன அப்படின்னா புத்தகங்களில் வாங்கி படிப்பாங்க. முதல்ல அந்த புத்தக கண்காட்சிக்கு போய் அவங்க அதிகமான அளவுக்கு கூட சேமிக்கணும்னு இல்லை, ஒரு 45 நாள் இருக்கிற சமயத்தில் ஒரு 10 ரூபாய் சேமித்தால் கூட பெரிய விஷயம். 10 ரூபாய் சேமித்தா கூட அந்த பிள்ளைங்களுக்கு அந்த புத்தக கண்காட்சி அதை என்ன சொல்கிறது, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்குறது தான் பெரிய விஷயம். சும்மா டிவிலையும் அவங்களுடைய வீடியோ கேம்ஸ்லையும் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய பொழுதுகளை கழிக்காமல் அவங்களுக்கு ஒரு ரியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கும் போது பிள்ளைகள் உண்மையிலே அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி நகருவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. அதனால் இந்த வருஷம் நம்மளுடைய புத்தக திருவிழாவில் எல்லா குழந்தைகளுமே நமக்கு உண்டிகள் கொடுத்து அதில் அவங்களால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதை சேமித்து அதுக்கு அவங்க புக்கு வாங்கி அதை படிக்கணும், வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தணும்.
வாசிக்கக்கூடிய பழக்கத்தினால எவ்வளோ நன்மை வருதுங்கிறத பிள்ளைகள் உணரணும்னு ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. அதை இளவரசி அம்மாட்ட சொன்னோம். உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கச்சமை பிடிச்சி அதுக்கு இந்த சமயத்தில் மேடத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப அருமையான உண்டியல். இதில் என்ன அப்படின்னா வெறும் உண்டியல் எப்படினாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் குழந்தைங்க லைக் பண்ணுறது மாதிரி அவங்களுடைய மனசில் என்னெல்லாம் இருக்குமோ, அவங்களுடைய கற்பனைகளில் ஃபேண்டசி இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேறு வேறு வண்ணங்களில் ரொம்ப அருமையாக அதை கூட்டு சாவியோடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் விதமாக படிச்சிருக்கலாமோங்கிற ஆசையாக இருக்குது. அந்த அளவில் பிள்ளைகள் விரும்பி செய்கிறாங்க. இதுதான் அந்த அவங்களுடைய டெடிகேஷன். பிள்ளைகள் ஒரு உண்டியலை வாங்கி எப்படியாவது கொடுத்துருக்கலாம். ஆனாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகள் விரும்புகிற மாதிரி செய்கிறாங்க. அதற்கும் இன்றைக்கி நம்மளுடைய எச்எம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம நிறையா வந்து நமக்கு செய்கிறாங்க, அவங்கள நம்ம பாராட்ட மறந்துடுறோம். அந்த விதத்தில் நம்ம நகர்மன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னா ஒரு சின்ன வேலையை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்களுடைய எஸ்டிமேஷன் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பெரிய குளத்தில் சுற்றிலும் கம்பி வேலி அடித்து கொடுத்து லைட் போட்டு கொடுத்து இந்த சின்ன சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பை அவங்க ரொம்ப உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் பின்புறத்திலையும் குப்பைகளை அகற்றுவதற்கு அம்மா அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளியின் போற்றுதலுக்குரிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்று முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்.